சகரியான்னு சொன்னா என்ன அர்த்தம்? What does it mean if I say தேவன் Zechariah? நினைவு கூர்ந்திருக்கிறார். And God remembered. யெகோவா உன்னுடைய காரியங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார், உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறார். And Jehovah has remembered you. உன்னுடைய பிரதிஷ்டையை அவர் நினைத்து பார்க்கிறார். And he balanced your consecration. நீ வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை அவர் நினைத்து பார்க்கிறார். And he thinks about the stone which was hewn down. பைபிள் என்ன சொல்லுகிறது? What the Bible says? மனுஷனை எப்படி நினைவு கூர்கிறாரா? How the Lord remembers a man? மண்ணென்று நினைவு கூர்கிறார். And he remembers a man as a dust. அவனை எப்படி இருந்தான், அவனை எப்படி கொண்டு வந்தோம், இன்னைக்கு பார்த்தா அவன் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி துக்கப்படுறார். And he grieved a lot by saying that and how he was and how we brought him up but now how he is. அவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்கிறார். நீ தேவனிடத்தில் பண்ணின பிரதிஷ்டைகளை அவர் நினைவு கூர்கிறார். He remembers the promises the Lord has given you and also the consecration that you made with God. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த அடிமைத்தனம் முடியும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை நினைத்து அருளினார். And when the slavery of or bondage of Israelites was over and it is said that and the Lord remembered the தேவன் Israelites. என்னைக்கு நினைவு கூர்ந்தாரோ அன்றைக்கு தான் விடுதலையின் சகாப்தம் தொடங்கினது. And when the Lord remembered them and that is the day of deliverance for them. தேவன் இன்னைக்கு உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய நீ போகிற பாதைகளை அவர் நினைவு கூர்கிறார். And the Lord remembers your problems and the paths that you are traveling. கர்த்தர் மறந்துட்டாரு, கர்த்தர் கண்டுக்கல அப்படிலாம் நீ நினைக்கிறிய, அப்படி அல்ல. கர்த்தர் உன்னுடைய காரியங்களை இன்னைக்கு இந்த காத்திருப்பு கூட்டத்தின் தொடக்கத்திலிருந்து உன்னை நினைவு கூர ஆரம்பிக்கிறார். You are thinking that the Lord remembered not my problems and my struggles and from this training meeting and the Lord is remembering all your problems. தேவன் என்னை மறந்து விட்டார் என்று அநேகர் சொல்லுகிறீர்கள். Many says the Lord have forgotten me. தேவன் அப்படி மறக்கிற தேவன் அல்ல. Our God is a God who will not forget us. ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாள். And the woman may forget a suckling child. நான் உன்னை மறப்பதில்லை. But I will not forget thee. தேவன் உன்னை தன்னுடைய நினைவில வைத்திருக்கிறார். And the Lord kept you in his remembrance. நீ கண்ணீரோடு சொன்ன உன்னுடைய பிரதிஷ்டையை கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். உன்னுடைய வார்த்தைகளை, வாயின் வார்த்தைகளை அவர் நினைவு கூர்கிறார். The Lord remembers and the consecration that you made with tears and the words that came out of your mouth. ஆனா அதே நேரத்துல உனக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் நினைவு கூர்கிறார். At the same time he also remembers the promises concerning you. தேவன் உன்னை மறந்து போக மாட்டார். The Lord will not forget anything. 20 வருடம் கழித்து கூட யாக்கோபிட்ட பேசும் பொழுது நீ எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணினாயே என்று தெளிவாக பேசுகிற தேவன். Even after 20 years the Lord said unto Jacob, and you paid a vow unto me, and so clearly the Lord intervened with Jacob. இந்த 4 தலைமுறைகளை சொல்லிட்டு தான் And seeing these 4 generations, ஐந்தாவது தான் யகாசியேல் அப்படிங்கிற ஒரு ஆளை இன்ட்ரோ듀ce பண்றார். and fifthly the Lord introduced a person named as Jahaziel. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? தேவனுடைய பார்வையை பெற்றவன், தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றவன் என்ன அர்த்தம்? He who received the sight or grace of God. அதான் மெயின். That is very important. Behold of God. ஆண்டவருடைய பார்வை பெற்றவன், தேவனுடைய ஸ்லாக்கியம் பெற்றவன். And he who received the blessedness or behold of God. தேவனுடைய பார்வை உனக்கு கிடைத்திருக்கிறது. And you have received the sight of the Lord. ஆண்டவருடைய பார்வை அவர் உன்னை பார்த்திருக்கிறார். And he have looked upon you. நீ போகிற பாதை, நீ அடைகிற வேதனை, இன்னைக்கு கர்த்தருடைய கண் பார்வையில உனக்கு ஒரு ஸ்லாக்கியம், ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. And you got a chance or opportunity in the sight of the Lord. நோவா, மோசே இவங்களெல்லாம் தாக்கு பிடிச்சு நின்னதுக்கு காரணம் ஒரே வார்த்தை தான். தேவனுடைய கண்கள்ல நெஞ்சது கிருபை கிடைத்தது. The reason for Noah and Moses to stand forever is they received sight, grace in the sight of the Lord. அவங்களுக்கு பெரிய பரிசுத்தம்லாம் ஒண்ணும் கிடையாது. And they were not holy. அவங்க நார்மலானவங்க தான். They were normal person. ஆனா அவங்களை கர்த்தர் கடத்துல எடுத்துட்டு சொல்லும் பொழுது சொல்றாரு, என் கண்களில் உனக்கு நெஞ்சது கிருபை கிடைத்தது. The Lord took them in his hands and said unto them, and thou hast received grace in my sight. தேவனிடத்தில் உனக்கு அவர் பார்க்கிறதுக்கு ஒரு சான்ஸ் உனக்கு கிடைச்சிருச்சு. And you have received a chance to see God. இப்ப நீங்க போய் நிக்கிறீங்க ஒரு ஆபீசரை பார்க்க, அவங்க சொல்லுவாங்க அவர் பார்க்கிற மாதிரி நில்லு, அவர் பார்த்துட்டாருன்னா என்ன செஞ்சிடுவாரு, ஓகே பண்ணிடுவாரு. And just consider you are going to meet an officer. அவர் உன்னை பார்த்துட்டா அவருக்கு ஞாபகம் வந்துரும். And if you stand before the officer and he will remember you. நான் பாஸ்டர் ஜோயல் அடிக்கடி சொல்வாரு. Pastor Joel used to say often. ஒரு பையன் சுரங்கத்துல வேலை பார்க்கிற அவங்க அப்பாவை பார்க்கிறதுக்கு அந்த மைன்ஸ் வாசலுக்கு போனான். And one boy went நிலக்கரி சுரங்கம். And one boy went to the lignite factory to see his father in the mine factory. லிக்னைட். In lignite factory. லிக்னைட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிலக்கரி எப்படி இருக்கும்? செக்கச்செவேர்னு இருக்குமா? கரி அது. கருப்பு கலர்ல இருக்கும், குப்பை மாதிரி. அதுல வேலை பார்த்துட்டு வெளியே வந்தான்னா எவ்வளவு பெரிய அழகான ஆளு எப்படிதான் இருப்பான்? பிசாசு மாதிரி தான் இருப்பான். The coals will be dark in color, and though a handsome person may embark in there, and when they come they looks like a devil. இவன் போய் வாசல்ல நின்னான். And he went and stand near the door. அப்ப அந்த வாட்ச்மேன் சொன்னா, தம்பி இங்கேயே வந்து நிக்கிற, உங்க அப்பா இன்னும் டியூட்டி டைம் முடிஞ்ச உடனே எங்க வந்துருவாரு?
வீட்டுக்கு வந்துருவாரு, வீடு போய் சேருன்னு சொன்னார். And he said unto the boy, and while you are standing here, after the work is over, your father will come to your house. இல்ல நான் இங்கே இருந்து பார்த்து எங்க அப்பா கூடயே போறானு. And he said that, and I will stay here and I will go with my father. திருப்பி அந்த வாட்ச்மேன் சொன்னா, Again the watchman said to him, ஐயா உங்க வெளியே வரும்போது எல்லாரும் எப்படிதான் வருவானுங்க, கண்ணங்கரேர்னு வருவான். அதுல உங்க அப்பாவை ஒன்னால நினைச்ச முடியாது. எல்லாரும் ஹெல்மெட் போட்டிருப்பான், எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம், எல்லாரும் கண்ணங்கரேர்னு வருவான், விட்டா போதுன்னு. இதுல ஒன்னால உங்க அப்பாவை நினைச்ச முடியாது. ஆயிரக்கணக்கானவர் வரும்போது கண்டுபிடிக்க முடியாது. When all comes out and you cannot identify your father because all come in the same uniform and having a helmet on their heads, and so you cannot identify your father. அப்ப அவன் சொன்னா, And he said unto him, உண்மைதான், எங்க அப்பா அந்த கருப்பு கலர்ல வரும்போது என்னால கண்டுபிடிக்க முடியாது. It is true that my father comes in dark color, I cannot identify him. ஏன்னா ஒரே நேரத்துல பெல் அடிச்ச உடனே அவ்வளவு பேர் விட்டா போதுன்னு வீட்டுக்கு ஓடி வருவான். But when the bell rings at the same time and everyone will flee away to home. அப்படி நேரத்துல என்னால கண்டுபிடிக்க முடியாது. And so I cannot identify my father. ஆனா என்னாலதான் கண்டுபிடிக்க முடியாது, எங்க அப்பா வர்ற வழியில நான் நின்னா என்னையே அவர் கண்டுபிடிச்சிருவாருன்னு சொன்னான். And so I cannot identify him, but the way I was standing, my father will identify me. நம்ம பிள்ளைகளுக்கு யாருக்காவது அப்படி மூளை இருக்கு, எங்கேயாவது உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்பான். And well enough of children will have this brain and they'll sleep somewhere. அவன் சொன்னானா, 1000 பேர் வரட்டுங்க, எனக்கு எங்க அப்பாவை கண்டுபிடிக்க முடியாது. ரைட், ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எங்க அப்பாவுக்கு என்ன செய்ய முடியும், ஈஸியா கண்டுபிடிச்சிருவாருன்னு சொன்னான். And though 1000 may come, but I cannot find my father, but the father can easily identify me. அதுபோல இந்த கூட்டத்துல நீங்க என்ன நிலவரத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வை உங்கள் மேல் விழும். In this meeting and whatever state you may be, the eyes of the Lord will be fixed upon you. அதான் அபிஷேகம் பெற்றவனுடைய ஒரு மேன்மை. And that is the excellency of them that have received anointing. அபிஷேகம் பெற்றவன் மேல தேவனுடைய கண்கள் எப்பொழுதுமே ரொம்ப கவனமா இருக்கும். The eyes of the Lord will be watchful unto them that have received anointing. ஏனென்றால் தேவனுடைய பார்வை பெற்றவன். Because and they have received the sight of the Lord. அவருடைய கண்கள்ல கிருபை பெற்றவன். And they who have received grace in அவன் their sight. மேலதான் கர்த்தருடைய ஆவி இறங்கினது. Upon them the spirit of God will descend. இன்றைக்கு நீ அபிஷேகம் பெறும் பொழுது கர்த்தருடைய பார்வை உன் மேல் விழும். And when you receive anointing, and today the eyes of the Lord will be, the sight of the Lord will be upon you. எத்தனையோ பெண்கள் சுத்திகரித்து தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ராஜாவுக்கு முன்பாக போய் நின்றார்கள். And many women and they sanctified and purified themselves and stood before king. ஆனா பைபிள் என்ன சொல்லி இருக்கிறது? But what it is said in Bible? ராஜாவுக்கு யார் கண்கள்ல தயவு கிடைக்குதோ அவனுக்கு தான் என்ன செய்வான், செங்கோலை நீட்டுவான். And he who obtain favor in the sight of the Lord, and the scripture will be sown upon them. அபிஷேகம் பெற்றவனுக்கு மட்டும்தான் செங்கோல் நீட்டப்படுகிறது. Only upon them that have received anointing, and the scripture will be stretched forth. ஏனென்றால் அவன் தேவனுடைய பார்வை பெற்றவன். Because he who received the sight of the Lord.